அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி. இன்று நாம் பிஓபி பிளாஸ்டோ பாரிஸ் ஒயிட் சிமெண்ட் கொண்டு ஆதி காலத்து சொப்பு சாமான்கள் முன்னாடி மரக்கட்டையில் செய்வாங்க. புது முயற்சியாக நம்ம பிளாஸ்டோ பாரிஸ் கொண்டு செய்ய இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பமாக ஃபஸ்ட்டு டிராயிங். முதல்ல நம்ம அடுப்பு, ரெண்டாவது தண்ணீர் குடம், மூணாவது அம்மிக்கல், நான்காவதாக ஆட்டுக்கல், ஐந்தாவது திருக. இடியப்ப மாவு, அதிரச மாவு, முறுக்கு மாவுலாம் கையாலே துருவுவாங்க அந்த காலத்தில். அந்த இது அதுக்கப்புறம் அங்கே கோலச்சட்டி, பொரிக்கஞ்சட்டி, அதுக்கப்புறம் உரலில் எல்லா விஷயமும் இடியப்பம்லாம் அதை அடிப்பாங்க. கரண்டி, பூரிக்கட்டை, அதுமே செய்யலாங்க. ஜொக்கு. அப்புறம் அந்த காலத்தில் கல்யாணக்கார வீட்டில் வாசலில் வச்சுருப்பாங்க பன்னீர் சொம்பு, குழிப்பணியார சட்டி, கேஸ் சிலிண்டர், மிக்சி, இதெல்லாம் இந்த காலத்துக்குள்ள மாதிரி நம்ம அதையும் சேர்த்து செய்கிறோம். ஓகே, படம் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில், ஏன்னா நம்ம ஊற்றக்கூடிய மோல்டில் ஊற்றுறது கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துருக்கோம். அடியில் கொஞ்சம் மணலை பரப்பிக்கோங்க. இந்த பாக்ஸ் ஸ்கேல் வர்றது, ஸ்கேல் 12 ஸ்கேல் வர்ற பாக்ஸு, அந்த அட்டை பாக்ஸு அதை நம்ம எடுத்துருக்கோம். அதான் அதில் ஊற்றுனோம்னா நம்ம ஈஸியாக அதை கழட்டி எடுக்க தோதாக இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்கேல் பாக்ஸு, ஒரு பென்சில் பாக்ஸு, மற்றது 2 பேனா பாக்ஸு. ஆமாம், இது மாதிரி பிஓபியை கலந்து அதில் ஊற்றிடணும். ஒயிட் சிமெண்ட்டு, தண்ணி ரெண்டையும் கலந்து அதில் ஊற்றணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான கலவையில் நம்ம அதில் ஊற்றணும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த ஷேப்பில் ஊற்றும் போது நம்ம வடிவமைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 300 ml தண்ணி பாட்டில், அந்த தண்ணி பாட்டில் ஒரு 4-5 பாட்டில் எடுத்து கட் பண்ணி, இந்த பாருங்கள் படத்தில் பாருங்கள், அதே மாதிரி கட் பண்ணி அந்த பாட்டில்லையும் நம்ம இதை ஊற்றிடணும். இதை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. கிரைண்டிங் பண்ணணும், செதுக்கணும். நல்லது நண்பர்களே, அருமையாக காய்ஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மேலே உள்ள அந்த அட்டைகளை நீக்கணும். பொறுமையாக எல்லா அட்டைகளையும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு அந்த கேக், பிஓபி கேக் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேக்கை நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம ஏற்கனவே வரைஞ்ச படத்துக்கு உண்டான மாதிரி இதை நம்ம செதுக்கி எடுக்கணும். ஆமாம்,
எல்லா மோல்டுகளையும் எடுத்து வச்சு மேலே உள்ள பேப்பரு பிளாஸ்டிக் பாட்டிலும் எடுத்து வச்சு இப்போ ஆரம்பமாக நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு அதை நம்ம செய்கிறோம். நான் பாருங்க, இது மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இதான் நம்ம செய்யணும். இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம இதை செதுக்கணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம சும்மா ரஃப்பாக நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காய விட்டணும். ஒரு 2 நாள் காய விட்டதுக்கப்புறம் அது நல்லா லைட் வெயிட்டாக வந்துடும். சுண்ணாம்பு இது மாதிரி வரும், சாக்பீஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஷாண்ட் பேப்பர் போட்டு நல்லா தேய்க்கணும். உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க, அந்த காயத்தை போட்டு நல்லா தேய்ச்சி சாப்பிட்டு பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம அது முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம குடம் உரல் செய்ய போகிறோம். உரல் ஏற்கனவே நம்ம உரல் செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்பாஞ்சு வச்சுருந்தோம். அதுக்குள்ள அந்த ஹாலோ அது எடுத்தாச்சு. அது முடிஞ்சு இப்போ வந்து குடத்தை எடுத்து கட் பண்ணிட்டு குடம் செய்கிறோம். அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர், அது மாதிரி கிரேட் தேய்ச்சிட்டே வரணும். அந்த பெரிய கேக் மாதிரி போட்டோம்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போனோம்னா அம்மி வச்சு, அடுத்தது மிக்சி, இது மாதிரி படத்தை வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்து வச்சு அதன் பிறகு பொரிக்கும் சட்டி, இது அதே மாதிரி செஞ்சு மோல்டு ஊற்ற போகிறோம். இப்போ திருப்பி பிஓபி அது மாதிரி ஊற்றுறோம். கம்பி வந்து உள்ளே வச்சுருக்கோம். 2 கம்பி காது இருக்குது, காது மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப தெளிவாக வந்துடும். திருப்பி பாருங்கள், பிஓபியில் ஊற்றி அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். 40 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து க்ளீன் பண்ணணும். மோல்டு தயாராகிடுச்சு, ஊற்றி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம திருகைக்கு வந்து நடுவில் ஸ்டம்ப்பு அந்த இது வைக்கணும், அதை வச்சு பண்ணியிருக்கோம். கைப்பிடிக்கும் சைடில் வந்து நம்ம கம்பி வச்சுருக்கோம், அதனால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான். எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பிவிசியில் வந்து உள்ளது இதுக்கு குழவிக்கு உள்ளது, அம்மிக்கு உள்ளது, அம்மி குழவிக்கு உள்ளது. அதை வந்து டியூப்பில் வந்து ஊற்றணும். ஊற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கணும். ப்ரைமர், சிமெண்ட் ப்ரைமர் அதை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நல்லா படுற மாதிரி நல்லா 2 கோட்டிங் அடிங்க. அடிச்சு விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடணும். அது காய வச்சதுக்கப்புறம் கலரிங் பண்ணணும். பொறுமையாக அடிங்க.
எல்லாத்துக்கும் ப்ரைமர் அடித்தாச்சு. அடுத்தது கலரிங் பண்ணணும். ஆமாம், பேசிக் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் தான். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் சம்புக்கு அடிக்கணும். இதான் நம்ம வரவேற்கிறது கல்யாண காட்சியில் வரவேற்பில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பன்னீரை ஊற்றி தெளிக்கணும். இப்போ நம்ம எல்லோ கலர் அடிச்சிருக்கோம். அதுக்கு மேட்சாக கீழே வந்து ஒரு ரோஸ் பிங்க் கலர் அடிக்கிறோம். பிங்க் கலர் அடிச்சுட்டு பிங்க் கலரையும் எல்லோ கலரையும் மிக்ஸ் பண்ணி ஆற்றி விட்டுறணும். அவங்க வந்து கடையும் போது அதில் இந்த கேக் இருக்கிறத வச்சு பிடிச்சிடுவாங்க. நம்ம அது மாதிரி பிடிக்க முடியாது. பெயிண்டிங்கில் தான் நம்ம அந்த இது வடிவத்தை கொண்டு வரணும். அதனால் வந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அது நல்லா ஆற்றி விட்டோம்னா அது இதாயிரும். பாருங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. அருமையான ஒரு வேலைப்பாடு. மேலே வந்து கலர்ஃபுல்லாக வந்து கலர் அடிங்க. ப்ளூ, ரெட்டு, ஸ்பேஸ் விட்டு அடிங்க. அதுக்கப்புறம் குடம் கலரே ட்ரை பண்ணுங்கள். மஞ்சளும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த காவி கலர் கிடைக்கும். குடத்துடைய கலரு நம்ம கொஞ்சம் லைட்டாக எடுத்துருக்கோம். இன்னும் டார்க்காக போடலாம். அதில் வந்து நடுவில் வந்து சுண்டல் வந்து டிசைன் பண்ணணும். ஏன்னா பொங்க போன மாதிரியும் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து இதே பாணியில் பழங்கள் தயார் பண்ணியிருக்கோம். தாம்பூலம் சொல்லி தயார் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இதே மெத்தடு தான். அதிலே கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் அச்சரம் அடிக்கிறது. ஆமாம் கைஸ், இது வந்து நம்மளுக்கு வந்து செலவுகள்லாம் ரொம்ப கம்மி தான். அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ ஒயிட் சிமெண்ட்டு 40 ரூபா. அதோட கலர் வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 20 ரூபாய்க்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த வாட்டர் கலர் இருக்குது. ஆமாம், 20 ரூபா தான் அது. அது வாங்கினாலே போதும். அதுலேயே ப்ரெஷ் இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷில் வச்சு அழகாக அடிச்சிடலாம். மேலே வந்து கிளியர் வார்னிஷ் கொடுக்கணும். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிளியர் வார்னிஷ் கொடுத்தா தான் அந்த கிளாஸி லுக் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது டல் ஃபினிஷிங்கில் இருக்கும், நல்லா இருக்காது. எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கு பண்ணி முடித்தாலுமே இது மாதிரி செஞ்சிடணும். நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வால் பெயிண்டிங்க்கு சைன் போர்டுலாம் எழுதும்போது இது மாதிரி தான் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கிளியர் வார்னிஷ் அடிப்போம். ஒயிட் ஃபினிஷிங் வரும்பொழுது டல்லாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் வந்து ஒயிட்டாக டச் பண்ணிடுவோம். அந்த அடிப்படையில் நம்ம ரொம்ப செலவு கம்மி. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணணும். வேறு ஒன்றும் கிடையாது. அருமையாக தயார் பண்ணலாம். எல்லாம் நம்ம சேர்ந்து தயார் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இது மாதிரி பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா வந்து நிறைய செய்யலாம். இதில் ஏகப்பட்ட சீனரி செய்யலாம். இயற்கை காட்சிகள், அப்புறம் உருவப்படங்கள், மாடு எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். எல்லாருமே செய்ய முயற்சி செய்து பாருங்கள். இப்போ குடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். மேலே வந்து எல்லோ, அடுத்தது வந்து பிங்க், ஃப்ளோரசன்ட் கலர். இது பிங்கையும் எல்லோவையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுற இடத்துல அப்படி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஆற்றி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ரியல் லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒன்றுக்கும் வந்து பேஸ் எல்லோ தான் பேசிக். அது வச்சு தான் நம்ம பண்ண முடியும். நல்லாவும் இருக்கும். ஓகே, நம்மளோட பாருங்கள்.
அடுத்தபடியாக ஃப்ரிட்ஜுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃப்ரிட்ஜு வந்து இது மெட்டாலிக் கலரு. இது மொத்தம் வந்து ஆயில் பெயிண்ட்டு. சில்வர் பெயிண்ட்டு நம்மள்ட்ட இருந்த பெயிண்ட் மொத்தம் அடிக்கிறோம். நேச்சுரலாக ஃப்ரிட்ஜு கிடைக்கும். அதே மாதிரி கேஸ் அடுப்புக்கும் நம்ம இந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சிடுறோம். பார்க்குறதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் லுக்கு கிடைக்கும். அது வந்து ஃப்ரிட்ஜ் லுக்கு கிடைக்கும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.